செங்கோட்டையில் ஆபத்தான நிலையில் மின்கம்பம், 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி. செங்கோட்டை வடக்கு வீதி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வடக்கு வீதியில் மிகவும் ஆபத்தான நிலையில் மின்கம்பம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த மின்கம்பத்தின் அருகே பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளதால் தினமும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் இந்த வழியாக சென்று வருகின்றனர். மேலும் அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளும் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மின்கம்பத்தின் ஸ்டே கம்பிகள் ஒரு வீட்டின் வாசல் பகுதியில் நடப்பட்டுள்ளதால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் மிகுந்த சிரமத்தையும் அச்சத்தையும் எதிர்கொண்டு வருகின்றனர். எனவே ஸ்டே கம்பிகளை உடனடியாக அகற்றி பாதுகாப்பான மாற்று ஏற்பாடுகளை செய்து உயிர் சேதம் ஏற்படும் முன் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா. இந்த வழியாக வடக்கு வழியாக எஸ்ஆர்எம் மகளிர் மேல்நிலைப்பள்ளி 2500 மாணவர்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் அதிகம், ஊர்திகளும் அதிகம். அவர்களின் நலன் கருதியும் மக்களின் நலன் கருதியும் இந்த மின்கம்பம் எந்த சூழலில் விழும் என்கிற அபாய கட்டத்தில் உள்ளதால் அதை மாற்றி தந்தோம். ஸ்டே ஒயரை அகற்றி தருமாறும், வீட்டின் மத்தியில் இருப்பதாலும் அதை அகற்றி தருமாறும் செங்கோட்டை மின்சார வாரிய அலுவலகம் அதிகாரி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அவ்வளோதான். வடக்கு வீதி செங்கோட்டை.